அமெரிக்கா ட்ரம்ப் அரசு H-1B விசாவுக்கு உயர்த்திருக்கும் கட்டணம் அனைவரையும் அதிர்ச்சியடை செய்துள்ளது. ஏற்கனவே இந்திய மதிப்பில் 1.32 லட்சம் மதிப்பில் இருந்த இந்த கட்டணம் தற்பொழுது 88 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் கிட்டத்தட்ட 13 லட்சம் வெளிநாட்டினர் பாதிக்கப்படுவார்கள். இதை பற்றி வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளதில், புதிய கட்டண உயர்வு ஏற்கனவே H-1B விசா வைத்திருப்பவர்களை பாதிப்பில்லை என்று கூறியுள்ளது. அதற்கான 5 காரணங்களை விலைக்குள்ள வெள்ளை மாளிகை 2003இல் 23% இருந்த H-1B விசா வைத்திருப்பவர்கள் 2025இல் 65% உயர்வார்கள் என்றும், அதேபோல் இ- அமெரிக்க நிறுவனங்கள் பணிபுரிய வெளிநாட்டவருக்கு கொடுக்கும் வாய்ப்பு அமெரிக்காவர்களுக்கு இல்லை என்றும், கணினித்துறையில் மட்டும் 6.1%, பொறியியல் துறையில் 7.7%, பணியின்மை காரணமாக அமெரிக்கர்கள் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர். இதேபோல் பட்டதாரிகளை விட அமெரிக்காவில் கணினித்துறையில் படித்தவர்களின் வேலைவாய்ப்பின்மை அதிகம். அமெரிக்க திறமைசாலிக்கு வேலை இல்லாமல் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஒரு நிறுவனம் 5189 H-1B ஊழியர்களை தேர்வு செய்துவிட்டு 16,000 அமெரிக்கர்களை வேலையை விட்டு நீக்கிவிட்டது. எனவே வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு, ஊதிய போனஸ் போன்றவற்றிற்காக ஐடி துறையில் அமெரிக்கர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று வெள்ளை மாளிகை அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளது.